பாருங்கம்மா. ஒரு நிமிஷம் உடனே கொடுத்துருவேன். நான் எடுத்து வரேன். கீழே கீழே இருங்க. ஐயா மேலே ஏறுங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. இங்க பாருங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கான அரசு அப்படிங்கிறத இதன் மூலமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இப்போ நிரூபிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2123 குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் குடும்பத்துக்கு 5 லட்சத்தை சிபிசிஎல் மறுவாழ்வு மற்றும் மீள்குடியமர்வு தொகைக்காக அவங்கவுங்க வங்கி கணக்கில் இன்னைக்கு 60 பேருக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் பொருட்களங்களால் இப்போ இன்னைக்கு பயனாளிகளுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு உதவியாக இப்போ உதவி புரிந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நமது நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் மீனவளர்ச்சி கழகத்துறை அண்ணன் கௌதம் அவர்களுக்கும் மற்றும் நமது நாகை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சானவாஸ் அவர்களுக்கும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த திட்டத்தினை ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து மிக விரைவாக செயல்படுத்திய நமது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார் ஆகாஷ் சார் அவர்களுக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறைக்கும் மற்றும் இது விடுபட்டிருந்தால் கோச்சிக்க வேணாம். அனைவருக்கும் என்னுடைய பனங்குடி ஊராட்சி மற்றும் கோபுராஜரம் ஊராட்சி நரிமண ஊராட்சியின் சார்பாக மனம் உவந்து ஒரு நன்றியை நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் இங்கே இருக்கிற மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பம் அங்கே இருக்காங்க. 3000 குடும்பம் இன்னைக்கு தீபாவளி போல் இந்த பண்டிகையை கொண்டாடுற மாதிரி தீபாவளி பண்டிகை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு வித்திட்ட நமது மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் இதில் உறுதி புரிந்த அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம்.